பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா மேம் சொல்லிட்டாங்க. தேர் வாஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன் சம்டைம்ஸ், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, பிடிக்கலன்னா கேவலமாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இமிடியேட்டாவே நான் கேவலமா இருக்கு, ஆமா கேவலமா இருக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்ல சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணும்னா அதுதான் சின்ன அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த சீன் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை மேம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன். அது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவரோட அந்த சீனை பண்ணும் பொழுது 2 பேரும் ஒரு ரோல் பண்ணணும். ஒரு ரோல் பண்ணும்போது 2 பேரும் டம்முன்னு முட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு 10 செகண்டு குருவிலாம் அப்படியே ஆனால் இமீடியட்டாக அடுத்த ஷாட்டுக்கு நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஆனால் இவர் எதுவுமே சொல்லலை. அவருக்கும் மண்டையில் பட்டிருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லலை. இந்த கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் இந்த படமும் இந்த சீக்வன்ஸும் இதுவும் அழகாகுன்றது. இது வந்து டேரக்டர் சொல்லி தர மாட்டாங்க, அவங்க வேலை இது கிடையாது.